வியூவர்ஸ் வெல்கம் டு வேலு விலாக்ஸ். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தோம்னா நம்மளோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் வந்துருக்கிறோம். இங்கே பார்த்தோம்னா மட்டன் கறி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா கட் பண்ணி அப்படியே க்ளீன் பண்ணி பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்துக்கு அடியில் பார்த்தோம்னா அப்படியே கேஸ் சிலிண்டரை பற்ற வச்சு அப்படியே இது பண்ணிக்கிறோம். எண்ணெய் அப்படியே ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஹீட்டான பிறகு என்ன பண்ணுறோம்னா அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போடுறோம். கடுகு போட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா நல்லா தாளித்து விட்றோம். பாருங்கள், கடுகு போடுறோம். கடுகு போட்டுட்டு நல்லா அந்த நல்லா பொரிஞ்சு வரும்போது அப்படியே எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா அது கரண்டி வச்சு தாளித்து விடுவோம். பாருங்கள், நல்லா தாளித்து விட்டுட்டு நல்லா அந்த அப்படியே வெடிக்கு அந்த இதில் போட்டோம்னா பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா அடுத்தது என்ன பண்ணுறோம்னா நல்லா அதையும் அப்படியே அப்படியே உள்ளே பொரிஞ்சு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கருவேப்பிலை மிளகாயெல்லாம் உள்ளே போடுறோம். அப்படியே உள்ளே போட்டு நல்லா தாளித்து விட்றோம். தாளித்து விட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா அப்படியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே நம்ம க்ளீன் பண்ணி வச்ச மட்டனை எடுத்து உள்ளே போடுறோம். உள்ளே போட்டு நல்லா நல்லா இது பண்ணுறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே எடுத்து போடுறோம். உள்ளே எடுத்து போட்டுவிட்டு பாருங்கள், ஏகப்பட்டதை எடுத்து போடுறோம். நான் ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு விருந்து வைக்கிறங்காட்டி நிறைய இருக்குது. இதில் பாருங்கள், நிறையா மட்டன் எடுத்து போட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்னா நல்லா அதை அப்படியே கிளறி விட்றோம். எல்லா மட்டனையும் எடுத்து நல்லா கிளறி விட்றோம். நல்லா எடுத்து கிளறி விட்டு நல்லா இருக்கிற மட்டன் எல்லாமே, ஏன்னா நம்ம விருந்துங்காட்டி கொஞ்சம் நிறைய பேருக்கு தேவைப்படுது, அதனால் நிறைய மட்டன் எடுத்து போடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா நிறையா மட்டன் எடுத்து போடுறோம். அப்படியே மட்டன் வேகிறதுக்காக உள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டோம்னா அப்படியே வேகிறதுக்கு ரெடி ஆயிடும். பாருங்கள், அப்படியே போட்ட வரும். அடுத்தது என்ன பண்ணுறோம்னா மஞ்சத்தூள் அப்படியே உள்ளே போடுறோம். நல்லா மஞ்சத்தூள் உள்ளே போட்டு அப்படியே உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிறோம். உள்ளே போட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா நல்லா அதே கிளறி விட்றோம். போய் பாருங்கள், அதை நல்லா தண்ணி அப்படியே கொதிக்குது பாருங்கள். உள்ளுக்கிற தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்குது. அப்படியே போட்டுவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துட்டோம்னா அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா வேகலை. நல்லா பார்த்தோம்னா அப்படியே லைட்டாக தான் வெந்த மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா வேகணும். அதை வச்சு நல்லா கிண்டி விட்றோம். நல்லா கிண்டணும். எந்த அளவுக்கு ஆவி போகுதுன்னு பாருங்க. கேமரா எடுக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி சவுண்டெல்லாம் வந்துச்சு. நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு நல்லா எல்லா பக்கம் வேகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். அப்படியே தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றணும். தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு. குழம்பும் இதில் பார்த்தீங்கன்னா குழம்பும் எடுக்கணும். அது அப்படியே அந்த கிரேவி அப்படியே மட்டன் தண்ணியை எடுத்து கிரேவியும் செய்யணும். அதனால் மட்டன் நல்லா வேகணும். வேகிறதுக்காக நிறையா தண்ணி ஊற்றுறோம். அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிறோம். அதாவது குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கிறோம். அந்த அளவுக்கு மசாலா உள்ளே போட்டால் தான் கரெக்டாக செட் ஆகுது. அடுத்தது இது மிளகுச்சாந்து உள்ளே போட்டுக்கிறோம். ஏன்னா மிளகுச்சாந்து இல்லாமல் எந்த குழம்பும் செய்ய முடியாது. மிளகுச்சாந்து உள்ளே போட்டுக்கிறோம். மிளகுச்சாந்து உள்ளே போட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா அப்படியே கிளறி விட்டு உள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். மிளகு சாந்து பார்த்திங்கன்னா எல்லா பக்கம் போகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். அப்போ தான் மசாலா அந்த கறியில் நல்லா இறங்கு. நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா வைங்க, பார்க்குறக்கு நல்லா செமையாக வந்துடும். அப்படியே பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருச்சு. மட்டன் குழம்பு செமையாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. டேஸ்ட்டும் பார்த்தாச்சு. பார்க்குறக்கு செமையாக இருக்குது. அடுத்தது அப்படியே என்ன என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அ அப்படியே பரிமாறி வச்சுர்றோங்க. பாருங்கள் எவ்வளோ இதாக பரிமாறி வச்சுக்கிறோம் பாருங்கள். பரிமாறி வச்சுட்டு அப்படியே சாப்பிட்றக்கு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாரி செஞ்சு பாருங்கள். மட்டன் குழம்பு செமையா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே!